ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ரா சமையலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 15 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதோட சீடை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம லைட்டாக சுடு தண்ணியில் போடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். 15 பேரிச்சம்பழம் அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்ல சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே கம்மியாக தண்ணி சேர்த்ததுனால ஃபுல் தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஒருவேளை தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸை மட்டும் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் நடுவில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது நம்ம வந்து வெளி மாவு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். 1 கப் ஓட்ஸ், இது வந்து 100 கிராம். இதை வந்து ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே 1/4 கப் கோதுமை மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு, கடைசியாக நல்ல வாசனைக்காக 3 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரெடியாக இருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி இல்லைனா வெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து வைக்கணும். கிட்டத்தட்ட 6 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி நமக்கு தேவைப்படும். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்திருக்குல்ல, இந்த பதம் வரணும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணணும். மீதியை மூடி வச்சுக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நீளமாக விரிக்கணும். இதில் வந்து நமக்கு 10 பீஸ் கிடைக்கும். அதனால் 10 பீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, அது ஏன்னா ரொம்ப குண்டாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழத்தோட பேஸ்ட், அதை அப்படியே சேர்த்துட்டு லைட்டாக இந்த ஒரு ஓரத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு கை வச்சு நம்ம சமப்படுத்திடலாம். அப்புறமா இந்த ஓரங்களில் வந்து நம்ம வைக்க தேவையில்ல, அப்போ தான் வந்து நமக்கு வந்து மூட முடியும். இந்த சைட்லேருந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ஓரத்தை வந்து லைட்டாக நம்ம வந்து அழுத்திடணும். அழுத்திட்டு இந்த பக்கம் வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. எப்படினாலும் ஓகே, உள்ளே வர மாதிரி இருக்கணும். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அழகாக வந்துடும். லைட்டாக ஏதாவது கிராக் வர மாதிரி இருந்துச்சுனாலும் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய கிராக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டை கொஞ்சம் விரிச்சிட்டு நம்ம வந்து டேட்ஸ் பேஸ்ட் கொஞ்சம் வச்சுட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணணும். ஒருவேளை இந்த மாதிரி ஷேப் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வந்து சும்மா கூட உள்ள பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம். நம்ம சோமாஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த ஷேப் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து அந்த ஷேப் வரல அப்படின்னா இங்கே இந்த ஓரத்தில் எக்ஸஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துடலாம். மீதியை வந்து நம்ம நல்லா அழுத்தி விட்டுடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஓரத்தை அழுத்திட்டோம் அப்படின்னா ஷேப் இந்த மாதிரி வந்துடும். பார்க்க குட்டி குட்டி டோனட் மாதிரி இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம போட்டதும் பபிள்ஸ் வருதில்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா செவந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிட வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வரது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட டேட்ஸ் ரோல் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து நல்லா ஃப்ளேக்கியாக, அது என்ன நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.